வணக்கம். 72வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் பிரஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுறது திரைப்படங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் அவார்டு வின் பண்ண ஒரு நேஷனல் அவார்ட் மூவி அப்படின்லாம் வந்து சொல்றாங்கல்ல. இன்னைக்கும் ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். அப்படி இந்த நாட்டில யூனிட்டி இன் டைவர்சிட்டில பல மொழிகள் படம் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அதில நம்ம யூனியன் கவர்மெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எல்லா படங்களுக்கும் வந்து எல்லா கேட்டகரியிலயும் விருது குடுக்கறது அப்படிங்கிறது இந்த விருதுகள். ஸோ 72வது முறையா நடக்கிற இந்த விருதுகள்ல யாரெல்லாம் வின் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத சாதாரணமா இருந்தா கடந்து போயிருப்போங்க. இதில ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, சில ரிசல்ட்டுகள்லாம் பார்க்க நேர்ந்தது. இவர்லாம் வின் பண்றதுக்கு தகுதி தான். பட் இந்த படத்துக்காகவா? அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பல கேள்விகளும், ஆச்சரியங்களும் இருந்தது. ஸோ இதில இந்த ரீசனுக்காக தான், அந்த ரீசனுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே எதுவும் சொல்றதுக்கு கூட தோணல. எனக்கு எதுவும் தெரியல. அதனால தான் ஆடியன்ஸாக உங்கள் முன் இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான வெற்றின்னு நீங்க பார்க்குறீங்களா? நேஷனல் அவார்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு கேலிபர் இருக்கும், ஒரு மதிப்பு இருக்கும். அது வந்து ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ற மாரியே விஷயம் இல்லையா? அதற்கு தகுதியானதா இந்த விருதுகள் எந்த படங்களுக்கும், எந்த ஆக்டர்ஸ்க்குலாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட வந்து கேட்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சது நீங்க எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெஸ்ட் தமிழ் ஃபிலிமா வந்து பார்த்தீங்கன்னா, ராயன் படத்த வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்ல போன வருஷம் அதாவது இவங்க அந்த கேட்டகரியில வச்சிருக்காங்களா, அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான நல்ல படங்கள்லாம் வரல. ஓகே புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் ராயன் படம் வந்து விருது குடுக்குற அளவுக்கு அப்படி என்னய்யா பண்ணுச்சு? டார்லிங் மாமா கிட்ட உனக்கு என்னடா புடிச்சது? எதுல நீ அட்ராக்ட் ஆகி விழுந்துட்ட? அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் அவார்ட்ல அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த படம், நம்ம தனுஷ் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்க ராயன் படம். ஸோ பேசிக்கலி ராயன் படத்த வந்து திருப்பி நம்ம ஃப்ளாஷ்பேக் பண்ணி கொஞ்சம் துவைச்சு எடுக்க வேண்டியிருக்கு. ராயன் படம் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஆரம்பிக்கும். ஒரு ப்ராமிசிங் மூவி மாரி தான் வந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியிற வரைக்கும் கூட இன்டர்வல் வரைக்கும் சூப்பரா போகக்கூடிய ஒரு படம். அப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதே லெவலுக்கு செகண்ட் ஹாஃப்ல எடுத்து அது ஒரு பெரிய ஹிட்டான படமா மாறியிருந்தா கூட, தேசிய விருது குடுக்குற அளவுக்கு ராயன் படத்துல என்ன இருக்கு? இல்ல என்ன இருந்திருக்கும்? அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி தம்பிகளோட வாழக்கூடிய தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சு பொழைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு காலத்துல ரவுடிசமான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. குடும்பத்துக்காக அதெல்லாம் வந்து அடக்கிட்டு வாழ்றாரு. ஆனா வேற வழியே இல்லாம தான் கூட பிறந்தவங்கலாம் ஒரு பிரச்சனையில சிக்குறாங்க. அதுல அவரும் சிக்குறாரு. இதனால அவருக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் அப்படின்னு ஆரம்பிக்கிற படம், செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேவலமா அதாவது ஒரு படத்துல ஆபாசம் இருக்கு. இந்த படத்த வந்து பார்க்காதீங்கப்பா. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மென்ட் லெவல்ல நல்லாருக்கும். இருந்தாலும் பார்த்தா மனசு கெடும் அப்படிங்கிற மாரி நம்ம நெறைய படங்கள சொல்லிடலாம். திரைப்படங்கள்ல மோஸ்ட்டா இருக்கிற படங்கள் எல்லாமே அந்த கேட்டகரிக்குள்ள தான் வரும். ஆனா இந்த ராயன் படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே திணிச்ச மாரி வந்து சில இடங்கள்ல வந்து ஆக்ஷன் காட்சிகள வைக்கிறது மட்டும் இல்லாம, வயலன்ஸ் அப்படிங்கிறது ஓவரா தூக்கலா சம்மந்தமே இல்லாம காட்டுறது மட்டும் இல்லாம, இதுல ஆபாசம் இல்ல வந்து கொச்சையான விஷயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல இதுல இவர் கூட 2 தம்பிங்க இருப்பாங்க. ஒரு தங்கச்சியும் இருப்பாங்க. இவங்க தங்கச்சி வந்து இவங்க கூட இருப்பாங்க. 2 தம்பிங்க ஆப்போனன்ட் டீம் போயிருவாங்க. அதுல ஒரு டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தம்பிகள் என்ன அண்ணன்கிட்ட கோச்சிட்டு போயிட்டாங்கப்பா. அதனால எதிர் டீம்ல இருக்காங்க. பொழைக்கிறதுக்காக ஒரு செல்ஃபிஷ்ஷா மாறிட்டாங்க அப்படின்ற மாரி கூட விட்டு போயிடலாம். பட் ஒரு லெவலுக்கு மேல போய் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தனுஷுடைய தங்கச்சி இருக்காங்கல்ல, அந்த கேரக்டர வந்து மற்ற எதிர் தரப்புல இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தவறான முறையில கையாள்றது மட்டும் இல்லாம, அவங்கள வந்து பாலியல் அத்துமீறல் பண்றதுக்கே வந்து இந்த 2 பேரும் இன்டைரக்ட்டாவும், டைரக்ட்டாவும் வந்து உதவிகரமா இருப்பாங்க. ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காட்சியில ரொம்ப ரியலிஸ்டிக்கா வச்சிருந்தாங்க. ஆர்ட்டா பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டலாம்ல, அந்த உருட்டு கூட இந்த படத்துக்கு வந்து சாத்தியமே ஆகாது. தனுஷ் இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காருங்க. அவர் கேரக்டர் சூப்பரா பண்றாரு. அதனால ஒரு சிறந்த ஆக்டர் அப்படிங்கிறதுக்காக இந்த விருது குடுத்திருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் நல்ல ஆக்டர் தான். ஏன் நேஷனல் அவார்ட் நெறைய வாங்கியிருக்காரு. திரும்பியும் எத்தன வாட்டி வாங்குறதுக்கும் தகுதி படைந்த ஒரு ஆக்டர் தான். ஆனாலும் இந்த படத்துல அதுக்கு கூட அவார்ட் குடுத்திருக்க முடியாது. பட் எந்த ஒரு ஒரு ரூபத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து இவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. இந்த படத்துக்கு அவார்ட் குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிளைமாக்ஸ்ல போய் வம்படியா ஒரு மாரி முடியும் அந்த படம். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசை ஓகே ஓரளவுக்கு இருக்கும். 2 பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஹிட்டு. ஏன் தனுஷே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய டைரக்டரல் டெபியூல ஃபர்ஸ்ட் படம் பவர் பாண்டி. அவர் எடுத்த படத்தெல்லாம் இப்போ வரிசைப்படுத்தலாமா? எனக்கு அவர் இடத்துல பெஸ்ட் படம்னா வந்து ஒரு டைரக்ஷன் படத்துல பவர் பாண்டி. செகண்ட் பிளேஸ்ல இட்லி கடை வச்சுக்கலாம். தேர்ட் பிளேஸ்ல வேணா இந்த ராயன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோர்த் பிளேஸ்ல நிலவுக்கு என் மேலா இல்ல உன் மேலா என்னடி கோபம்? ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ஆடியன்ஸ்க்கு உங்கள மேல என்ன கோவம்? அப்படிங்கிற மாரி இருக்கும் அந்த படம். ஸோ இந்த 4 படங்களையும் எடுத்திருக்காரு. இது இட்லி கடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு பார்க்குற மாரி இருக்கும். ஆபாசம் அவ்வளவா இருக்காது. என்ன ஒண்ணு சில விஷயங்கள ஏத்துக்கிற மாரி இருக்கும். சில விஷயங்கள் ஐயோ! ஓவர் கிரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆச்சு. அத தாண்டி இந்த ராயன் படம் இருக்குல்ல, இப்படியும் ஒரு கால் வைக்க முடியாது, அப்படியும் ஒரு கால் வைக்க முடியாது. அந்த மாரியான ஒரு மாரியான டிஃபெக்ட் பீஸ் மாரி ஒரு படம் அது.
ஸோ அந்த படத்தில் போயிட்டு என்ன தமிழ் சினிமாவுடைய அடையாளம், தமிழ் சினிமாவுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து அது அந்த படத்தில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ நிறைய பேர் என்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிறத இனிமேல் எவனுமே மதிக்கவே கூடாதுன்றதுனால வேணுன்ட்டே பண்ணுறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலும் செய்ய ஆரம்பிச்சிருக்கார்கள். ஸோ ஒரு விஷயத்தில் ஒரு நெகட்டிவ் இருந்தால் ஒரு பாசிட்டிவ் எதாவது இருக்கும்ல, அதையும் பார்க்கலாம். அமரன் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸில் வின் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் லெவல்லே ஆல் ஓவராக வந்து பார்த்திங்கன்னா அமரன் படத்துக்காக வந்து அந்த டேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த டேரக்டர் அப்படிங்கிற விருது கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த படம் ஒரு தேசப்பற்று, நம்ம நாட்டுக்காக இராணுவ வீரர் ஒருத்தர் வந்து உயிரை மாய்ச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக பெருமைப்படுத்துகிற மாதிரி எடுத்திருக்காங்கன்றனால ஒரு பெஸ்ட் டேரக்டராக வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த படமும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இங்கே இருந்தது. அதுவும் ரியல் சம்பவம் அப்படிங்கிறனால மக்கள் கூட ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு விருது ஒன்று கிடச்சிருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் ப்ரொமோட்டிங் நேஷ்னல் சோஷியல் என்விரான்மெண்டல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் தனுஷ் படம் தான். என்ன வேண்டதுன்னு தெரில, தனுஷை வந்து எதாவது பேக் பண்ணுறாங்களா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக கேட்கணும் போல தான் இருக்குது. கேப்டன் மில்லர் படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கேப்டன் மில்லர் படம்லாம் நான் செம்மையாக வந்து எதிர்பார்த்து காத்திருந்த படம். சத்தியமாக பார்த்தா ரொம்ப டிசப்பாயிண்ட்டும் ஆயிடுச்சு. அதில் என்ன ஒன்று, சுதந்திர போராட்ட டைமில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டிங் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தேசியத்தை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினச்சாங்களான்னு தெரில. கேப்டன் மில்லருங்க படத்தோட பேர். கேப்டன் மில்லர் யாருன்னு தெரியுமா? சரி, தெரியாதுன்னா விட்டுருங்க. எப்படி அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுறது அவார்டை வாங்குச்சு அப்படின்னு புரியல. அதுவும் நம்மளுக்கு புரியாத புதிராகவே இருக்குது. அதையும் தாண்டி பெஸ்ட்டு மூவி வந்து இப்போ ராயன் சொன்னாங்கல்ல, ஆனால் ஸ்பெஷல் மென்ஷனாக 2 படங்களை சொல்லியிருக்காங்க. ஒன்று நம்ம ஏற்கனவே வந்து 2வது கொஞ்சம் கழுவுன கேப்டன் மில்லரு, பட் எல்லாருக்கும் இல்லை பெரும்பான்மையாக ஒத்துக்கக்கூடிய ஒரு படம் மெய்யழகன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் வந்து அந்த வருஷத்தில் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிமாக வந்து பார்த்திங்கன்னா மெய்யழகனுக்கு நீங்கள் கண்மூடித்தனமாக ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸே கொடுத்துருக்கலாம். அந்த படத்தில் இருக்க எல்லா விஷயமும் நம்ம ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அது ஒரு க்யூட்டான நல்ல அட்டெம்ப்ட். உடனே பேன் ஆக்ஷன் பண்ணி ஓடுறது, அவங்கள்த்தையா வெட்டுறது, ரத்தம், ட்ரக்ஸுன்னு பார்க்குறது, இல்லை லவ்லேயே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான லவ், அந்த லவ் இந்த லவ், அப்புறம் நம்ம பொண்டாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொருத்தருக்கு கட்டி கொடுத்து அதுலேருந்து ஒரு ஆனந்தம் காணும் காதல், இந்த மாதிரி நிறையா பார்த்து சலிச்சிட்டோம். இது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ரொமான்ஸ் மூவி வந்து பார்த்திங்கன்னா மெய்யழகன் நல்லாயிருக்கும். ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தேட்டருக்குள்ளே போயிட்டு ஒரு ரம்மியமான எக்ஸ்பீரியன்ஸை பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். அதனால் அந்த படத்தை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நீங்கள் விருது கொடுக்குற அந்த இடத்துல இருந்தால் மெய்யழகனுக்கு அந்த ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துருப்பீங்களா அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அமரன் படத்துக்கு இன்னொரு வெல் டிசர்விங் அவார்டு அப்படின்னு நினைக்கிறது ஜிவி பிரகாஷ் 3வது முறையாக வந்து நேஷ்னல் அவார்டு வின் பண்ணுறாரு. ஸோ அவருக்கும் அமரன் படத்தோட பெரிய கான்ட்ரிபியூஷன், அந்த மின்னலே பாட்டு மட்டும் இல்லாமல் பிஜிஎம் எல்லாமே பிரித்து மேய்ஞ்சிருப்பாப்பில். அது வந்து ஒரு தகுதியான ஒரு அவார்டு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து சில நேரத்தில் தகுதியான அவார்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணமான அவார்டும் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக இன்னும் இதில் இருக்க எல்லா படமும் நான் பார்த்தேன் சொல்ல மாட்டேன். அந்தளவுக்கு வந்து ஒரு சினி ஃபைல் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் இவங்க கொடுத்துருக்கிறதுல சிறந்த ஆக்டருக்கான விருது வந்து 2 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று கார்த்திக் ஆரியன் சொல்லிட்டு சண்டு சாம்பியன்ற படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அந்த படம் நான் பார்த்ததில்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மம்முட்டி அவர்கள் கொடுத்துருக்காங்க பிரம்மயுகம் சொல்லிட்டு. பிரம்மயுகம் நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போய் படம். நிஜமாகவே அந்த படமும் எனக்கு ஒரு நல்ல ஹாண்டிங் ஃபீலிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் சத்தியமாக சொல்கிறேன் பிரித்து மேய்ஞ்சிருப்பார் மம்முட்டி. இவ்வளோ காலகட்டத்துக்கு அப்புறமும் வந்து ஒரு கேரக்டரோட ஒரு புது எக்ஸ்ப்ரெஷன் அவரால் கொடுக்க முடியும், ஒரு புது எமோஷன் நம்மளை வந்து அவரால் கடத்த முடியும் அப்படிங்கிறத செம்மையாக பண்ணியிருப்பார். நிஜமாகவே அந்த படம் வந்து மொத்தமே ஒரு 3-4 பேர் தாங்க வருவாங்க அந்த படம் ஃபுல்லாக. ஆனால் அந்த ஹோல் படத்துலேயும் தான் வர காட்சிகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ எங்கேஜ் பண்ணி வந்து ஒரு கிரேட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. இந்த வாட்டி வந்து பத்மா அவார்டுகள்லையும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை கொடுத்தாங்க. இப்போ அவருக்கும் வந்து ஒரு வெல் டிசர்விங்கான இந்த அவார்டு கிடச்சிருக்குது அப்படிங்கிறது பெரிய மேட்டர் தான். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கினதில் அதில் அந்த ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 1 இடத்துல இப்போ இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து மம்முட்டிக்கு வந்து ஒரு வெல் டிசர்விங் அவார்ட் ஃபார் தட் மூவி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்த கல்கி படம் இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் என்டர்டைனிங் மூவி அப்படின்றது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிமாக ஆர்டிகல் 370 வந்து வின் பண்ணியிருக்கு. அது வந்து சமூக பிரச்சனைகளை பற்றி பேசின ஒரு படம். அதில் நடித்த யாமி கௌதம்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று வெல் டிசர்விங் அவார்டு, நல்ல வேலை மறந்துருப்பேன் சொல்கிறதுக்கு, லக்கி பாஸ்கர். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் போய் பார்த்த படம், ஒரு தெலுங்கு படம். அதுக்கு தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். அந்த தமிழ் டப்பிங்கில் வர டயலாக்ஸே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அப்படியே மொழி மாற்றம் செஞ்சாலே போதுன்ற அளவுக்கு கூட சூப்பராக இருக்குது அப்படின்னா ரைட்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ பேசிக்காக அதோட ஒரிஜினல் தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரிஜினல் இருக்கும் இல்லையா, அதுக்கு பெஸ்ட்டு டயலாக்ஸ் எழுதிப்பாங்க. நேஷனல் லெவலில் அதுக்கு வந்து பெஸ்ட்டு டயலாக்ஸ்க்கான அவார்ட் கேட்டகரியில் வின் பண்ணிப்பாங்க. ரொம்ப விட்டியாக இருக்கும் அந்த படத்தோட வர டயலாக்ஸ் எல்லாமே. அதில் எப்போவுமே ஒரு மெயின் கேரக்டர் பேசுகிற டயலாக் மட்டும் இல்லாமல் சைட் கேரக்டர்ஸ் பேசுகிற டயலாக்கும் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த படத்தில் ஒரு ஹீரோ பஞ்சுனா பரவாயில்ல, ஹீரோ
ஹீரோ தான் சொல்லுவார். பட் அந்த படத்தில் நிறைய பேர் சொல்லக்கூடிய டயலாகே ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படத்துக்கு பெஸ்ட்டு ரைட்டிங், அதாவது டயலாக் கொடுத்ததுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெல் டிசர்விங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல மூவிஸ்லாம் அந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது லிஸ்ட்டை சொல்கிறேன். மகாராஜா பெரும்பான்மையான மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும், விருது கொடுத்திருந்தா. லப்பர் பந்து என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் படம். மெய்யழகன் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கொட்டுக்காளி ஒரு மாதிரி ரொம்ப ஆர்ட் மூவி மாதிரி இருந்தாலும் ஓகே, விருது கொடுத்துருந்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. அமரன் கொடுத்துருந்தீங்கனாலும் புரிஞ்சுக்க முடியுது. தங்கலான் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சியானோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் வாழை படம் ஓரளவுக்கு நல்ல படம் தான். விடுதலை படத்துக்கு இவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எதிர்பார்க்க முடியாதது. ஜமா ஒரு நல்ல படம். ஜே பேபின்றதும் ஓரளவுக்கு ஒரு நல்ல படம் தான். இது மாதிரி அங்கம்கால், குரங்கப்பிடல், வெப்பம், குளிர், மலை, இந்த மாதிரி டீசெண்டான மூவிஸ் நிறையா இருந்தாலும் ஏன் ராயன் படத்துக்கு கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா, அதிகாலை 5 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் கடையை திறக்கிறதுக்காக தன்னோட குடும்பத்தோட தனுஷ் போனார்ல, அந்த தத்ரூபமான ரியலிஸ்டிக் சுச்சுவேஷனுக்கு ஒரு ஆளை கொடுத்துருப்பாங்களோ. ஸோ பேசிக்லி சில விஷயங்களை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் ஏற்றுக்க முடியல. நீங்கள் அரசியல்னால இப்படி பண்ணிட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு பழியாவது போடலாம்ல. அந்த மாதிரி கூட இல்லை, என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்டா ராயன் படத்துக்கு கொடுத்தீங்க தலைவர்களே? எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது விடை தெரிஞ்சால் கீழே யாவது கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.